திமுக என்றாலே அது சூழ்ச்சி தான். சூழ்ச்சியான ஒரு கட்சி, அது சூழ்ச்சியான ஒரு இயக்கம். அது இந்த வன்னியர் சமுதாயத்தில் தான் திமுக வளர்ந்தது, வளர்ந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது. ஆனால் இந்த சமுதாயத்திற்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல திமுக. சமுதாயத்தின் எதிரி திமுக. திமுக தொடங்கப்பட்டது 1949. இந்தியாவில் நடந்த முதல் தேர்தல் 1952. அந்த தேர்தலில் திமுக போட்டியிடல. 57 இரண்டாவது தேர்தலில் போட்டியிட்டது. அதில் 15 தொகுதிகள் வெற்றி பெற்றது. அந்த 15 தொகுதியிலையும் வட தமிழ்நாட்டில் ஒன்னு மட்டும்தான், குளித்தலை மட்டும்தான் தெற்கனா அது நடுவில் இருக்கு. 62 50 தொகுதியில் வெற்றி பெற்றது. அதுல 45 தொகுதிகள் நம்ம வட தமிழ்நாட்டில் வன்னியர் தொகுதிகள். 67 ஆட்சிக்கு வருகிறார்கள், 138 தொகுதிகள் வெடுகிறார்கள். அதில் 92 95 தொகுதிகள் நம்ம வன்னியர் தொகுதிகள். இந்த சமுதாயத்தில் தான் ஆட்சிக்கு வந்த திமுக வந்தவுடன் ஒரு வன்னியர் கூட அமைச்சர் கொடுக்கல. அதன் பிறகு எல்லாம் பிரச்சனை எல்லாம் வந்ததுதான். அப்புறம் தான் ஏஜி கொடுத்தாங்க கோவிந்தசாமி அவர்கள். இப்ப ஏஜி சம்பத்தோட அப்பா விவசாயத்துறை கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு சட்டநாதன் கமிஷனை அமைத்து, நிர்பந்தம் இருந்தது, சட்டநாதன் கமிஷனை அமைத்து வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வளர்ந்தது, வலுப்பெற்றது. சட்டநாதன் கமிஷன் அமைச்சது திமுக தான். ஆனா சட்டநாதன் கமிஷன் அப்போ பரிந்துரை கொடுத்தது என்னன்னு, 1970 வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுங்கன்னு சட்டநாதன் கமிஷன் பரிந்துரை அப்போ. ஆனா அதெல்லாம் குப்பையில தூக்கி போட்டுட்டார் கலைஞர். இவங்க கூட்டணி கட்சி தானே. மு.க. ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, கர்நாடகா முதலமைச்சர் திரு சித்தராமையா கிட்ட நீங்க போய் பாடத்தை கத்துக்குங்க. சமூக நீதினா என்னன்னு பாடத்தை கத்துங்க அவங்க கிட்ட. சமூக நீதினா பேசுவதற்கு கூட துப்பில்லாத திமுக. பேசக்கூட கூடாது திமுக. அதை பத்தி, சமூக நீதி பத்தி பேசக்கூட கூடாது. துப்பு கிடையாது உங்களுக்கு பேசுறதுக்கு. அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லைன்னு. வேற யாருக்கு அதிகாரம் இருக்குது? யாருக்கு நாங்க போய் கேட்போம்? முதலமைச்சருக்கு தான் கேட்போம். தெலுங்கானா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு, ஆந்திரா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு, கர்நாடகா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு, ஒரிசா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு, பீகார் முதலமைச்சர் அதிகாரம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் அதிகாரம் இல்லையா? ஏன்னா தமிழ்நாடு எங்க இருக்கு? ஜப்பான்ல இருக்கு, இந்தியாவில் இல்ல. அவர் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறார். ஒரே சட்டம் தான் இந்தியாவுக்கு, ஒரே சட்டம் தான் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008. அந்த சட்டத்தின் கீழ் தானே எல்லா மாநிலத்திலும் எடுக்கிறாங்க. உங்களால ஏன் எடுக்க முடியாது? ஏன் எடுக்க முடியாது? ஏன் இங்க இருக்கிற அந்த மன்னர், குறுநில மன்னர் ஒருத்தர் இருக்கிறார் ஏவாவேலுன்னு, அவர் போய் சொல்லுறது? அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா ஏன் தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள் இது கணக்கெடுப்பு நடத்தல. முக்கியமான காரணம் இந்த மன்னர் தான், உங்க ஊர் மன்னர் தான். அது காரணம். முதலமைச்சர் ஸ்டாலினு கூட கொஞ்சம் மனசுல ஏதோ ஒன்று எடுக்கணும் கூட இன்னும் கொஞ்சம் இருந்தது. அது எல்லாத்தையும் கெடுத்தது யாரு? இந்த ஒரு மன்னர் தான். ஏவாவேலு அவர்களே, அமைச்சர் ஏவாவேலு அவர்களே, தயவு செய்து இந்த மாவட்டத்தை கொஞ்சம் பிரிங்க, ரெண்டா பிரிங்க. உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி நீங்க கொடுத்தீங்க. நாங்க வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மாவட்டங்கள் எல்லாம் பிரித்து நாங்கள் நிர்வாகத்துக்காக பிரிப்போம் என்று சொன்ன வாக்குறுதி என்னாச்சு? சரி, இந்த மாவட்டத்தை பிரிச்சு இல்ல உங்க பையன் பேரோட வச்சுங்க, கம்பன் பேரோட வச்சுங்க, கம்பன் மாவட்டம் கூட வச்சுங்க. சந்தோஷம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. நல்ல பேர் தான் கம்பன் பேர். என்னப்பா கணேஷ் வச்சுட்டு போட்டோம். எங்களுக்கு வேண்டியது வேலை நடக்கணும். யார் பேர் வேணா வச்சுங்க. ஏன்னா இப்ப கம்பன் தானே எல்லா மீட்டிங்லும் உட்காந்துட்டு இருக்கிறாரு. கோயில் மீட்டிங்னா கம்பன் தான். உட்காந்து பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணேஷ், நாளைக்கு நீயும் அந்த மீட்டிங் போகணும். போயிடுறியா? அது என்ன, அது கம்பன். எங்க கணேஷ்குமார் போய் நாளைக்கு மீட்டிங்ல உட்காருவார். போயிடு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.